நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு 2வது முதலிரவு. உங்க துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கதா நான் வந்திருக்கேன். உங்க ஒத்தரால இவ்வளவு வேலையும் செய்ய முடியுது? என் மாமியார பார்த்து பார்த்து பழகி போச்சுமா. வர வர என்னால வேலை செய்ய இருக்கவே முடியறது இல்ல. அத்தை, பால் எங்க இருக்கு? நான் காஃபி போடுறேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இத பாரு, காஃபி போட்டு ரெடியா வச்சிருக்கேன். அத்தை, நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு. நீ காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சா கூட நான் தான் வந்து காஃபி போடுவேன். இத பாருமா, பிறந்த வீட்டுல நீ பூ போல வளர்ந்திருப்ப. புகுந்த இடத்துல உன்ன வேலை குடும்பக்கார மாமியார்னு ஊரே என்ன படிக்காதா? பாரு, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த காஃபியை கொண்டு போய் உன் புருஷன்கிட்ட கொடு. அம்மாடி, இனிமே உன் புருஷனை கவனிச்சுக்க வேண்டியதா உன் வேலை. அத்தான் நீதானே சொக்காபத்தான். அத்தான் சீக்கிரம் வாங்க, இந்திய செய்தி சுருள் போட்டுற போறான். ஓஹோ, நீங்க தேட்டரை திறந்ததுக்கு அப்புறம் தான் போடுவானோ? ஏன்டா அவசரப்படுற? அதான் நீங்க தேட்டரை திறக்கிறீங்கன்னு நான் எவ்வளவு பரபரப்பா இருக்கேன் தெரியுமா? நான் மட்டுமா, ஊரே பரபரப்பா இருக்கு. சீக்கிரம் போலாம். ரெடி போலாமா? ஆமா வாங்க, இன்ட்ல பெசல மசாலோட போடுறோம். முக்கியம். அக்கா, அக்கா என்ன ஆச்சு? அதான் என்னாச்சு? இப்படி வா, இப்படி உட்காரு. ஒண்ணும் இல்லைங்க, லேசா தலை சுத்துது. தலை சுத்துதா? அதான் கை கொடுங்க. எங்க இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசோட முடிஞ்சிருமோன்னு பார்த்தா அடுத்தது பொம்பளை பிள்ளை. நான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. யாரவன் நேரம் கட்ட நேரத்துல? அது இல்லையா? அப்ப பித்தம். இது சுத்தம். அம்மா, டாக்டர் கூட்டட்டுமா? சும்மா இருப்பா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத. கொஞ்சம் ஓய்வெடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அப்ப நாங்க சினிமாக்கு போட்டா வாங்க, தான் ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. வடிவு, உனக்கு ஒண்ணு இல்லையே, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அம்மா. அத்தை, நான் வேணா கூட இருக்கட்டுமா? இப்பதான் முதல்ல உன் புருஷன் வெளியில போறேன். எல்லாரும் போலன்னா தப்பா நினைப்பாங்க. போயிட்டு நான் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்தா எல்லாம் சரியா போயிடும். போயிட்டு வாமா. வரேன் அத்தை. அம்மா, நான் சாகிறதுதான் எனக்கு சந்தோஷம். இல்லம்மா, நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன வெளியில போயிட்டு வரேன். நான் சாகிறதாமா நல்லது. யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாரு?
இத்தனை வருஷமா பாடாத ரேடியோ இன்னைக்கு எப்படி திடீர்னு பாடுது? இப்ப பாடலையே, எப்படி? என்னது கேஸ் வாசனை வருது, எப்படி? நீயா? நீ நீ ஐயோ! என்ன ஒண்ணு பண்ணாத! ஐயோ! வேண்டாம்! என்ன ஒண்ணு பண்ணாத! ஐயோ, வேண்டாம்! வரப்போற பெண்ணுகிட்ட இருந்து பணத்தை வாழ்க்கை நடத்துற நிலைமை எந்த ஆம்பளைக்கு மறக்கணும்? சரி ஜீனா, அப்படி எந்த ஆள் விரும்பினான் அவனை நான் அடியோ இருக்கிறேன். வடிவு அம்மா, வடிவு ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்கன்னு சொன்னியே, அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள நான் அடி எடுத்து வச்ச நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னது கிருஷ்ணர் பதத்தை வரையவே முடியலையே. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா, அதனாலதான் வேலையெல்லாம் தடபடலாம் நடக்குது. அப்ப இன்னைக்கு சாயந்தரம் பலகாரம் உண்டு. எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும், சுட்டு வைங்க. பாத்தீங்களா, வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ரைஸ் மில்லுக்கு நெல்லு கொண்டு போகணும். நெல்லடக்கா மரக்கா வேணும். மரக்கா எங்க? மரக்காவா எங்க இருக்கு? ஓ, நீங்க வீட்டுக்கு புதுசோ? மரக்கா ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க. ஐ, நல்லாவே சிரிக்கிறாங்க.
கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார். சந்திரா ஆ, என்னங்க? ஒரு நிமிஷம் இங்க வா. தோ வரேன். ஐயோ, நடக்குது நடக்குது. என்ன நடக்குது? பொம்மை நடக்குதுங்க. இந்த வீட்ல எது வேணாலும் நடக்கும். இந்த பொம்மை இருக்க நடக்கும், பேசும், சிரிக்கும், ஆனா சாப்பிடாது. எல்லாம் பேட்டரினாலதான். கிச்ச தட்டி விட்டுருப்பீங்க, அதான் நடந்திருக்கும். நான் ஒண்ணும் பண்ணலீங்க. கை தவறி தட்டி விட்டுருப்பீங்க. பேட்டரி ஆன் ஆயிருக்கு. இங்க வாமா, இப்ப கவனி. ஹலோ கணக்கு பிள்ளை. நாரா நீ சொல்லு. ஹலோ. ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க போய் எல்லாரையும் கூட்டு வாங்க, பூஜைக்கு நேரம் ஆச்சு. தம்பி ராமு, சீக்கிரம் வாங்க, சாமி. கணக்கு எங்க அந்த நல்ல தம்பி? அவர் சாப்பாட்டுக்கு வந்துருவாருங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன? இந்த கிருஷ்ணாயில் சொல்றாங்களே, ஆமா, அது என்ன கிருஷ்ணர் கண்டுபிடிச்சதா? இந்த பாமாயிலும் சொல்றாங்களே, அது என்ன பாம்பா கண்டுபிடிச்சது? உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சேன். இருக்குங்க, நீங்க பெரிய ஆளுங்க. ராசி பலன் கன்னி ராசி நமது இந்த ராசிநாதனுக்கு இன்று பல திடுக்கிடும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஐயா, யாரையா? நான் தான் ஐயா. அஞ்செழுத்து நீயா? ஆமா ஐயா. அதான். ஓ, அத்தான் இவரோ? அஞ்செழுத்து ஊருக்குள்ளே வந்துட்டான். அது மட்டும் இல்ல, வீட்டாண்டே நிக்கிறான். அவசரமா பணம் வேணுமா? கோடவுன்ல போய் இருக்க சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி சரி, வழியில பேசும். மாமன் மச்சானும் ஒன்னா போறாங்க. யாருக்கு என்ன ஆக போகுதோ? நாராயணா. அஞ்செழுத்து அஞ்செழுத்து ஐயா, என் தலையெழுத்து உன்னை போய் அடியாள வச்சிருக்கேன் பாரு. படிச்சு படிச்சு சொன்ன ஊருக்குள்ள வராது. ஏன்டா உள்ள வந்த? எவனாவது பாத்துருந்தானா? யாரும் பார்க்கலையா? அது விடிஞ்சாலடா தெரியும். இந்த வரேன். ஏய் போட்டான் பாரு. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இது தெளிஞ்ச உடனே போ. சரிங்கய்யா. இது தெளிஞ்ச உடனே ஊர் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? சரிங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டுறியடா, போ. ஐயா ஐயா ஐயா, கழுத்து பிடிச்சு கொன்னுடா. அந்த பொண்ணை எரிச்ச மாதிரி எரிச்சு கொண்டு போடுவேன். என்ன விஷயம்? அந்த வீடு விஷயம். வீடு இப்ப ரொம்ப முக்கியமா? வெளியே பார்த்தா உன்னை கொண்டு விடுவான். உள்ள போய் தப்பிச்சுக்க, போ. சரிங்கய்யா. யாரது? யாரதுன்னு கேக்குறல்ல? ஒருவேளை
தானா விழுந்துருச்சா? என் வாழ்க்கையை கெடுத்த பாவி உன்ன நீயா என்ன ஒண்ணு பண்ணு நம்ம குடும்பத்தை கெடுத்த பாவி இங்கதான் இருக்கான். வாங்க. டேய் அஞ்செழுத்து. டேய் நான் சொல்றத சும்மா இருங்க தான். ஏன்னா முடியலனாலும் அவனை கடிச்சு கொதம் பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்கு. அஞ்செழுத்து தைரியம் இருந்தா வெளியே வாடா. எங்கடா என் சத்தம் கேட்டு ஒளிஞ்சிட்டு? தம்பி என்ன இப்படி அநியாயமா கொலை பண்ணிய? என்னப்பா இப்படி அவசரப்பட்டுட்ட? அப்பா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் கொலை பண்ணீங்க. அதுக்காக அவனை இங்கே போய்க்கிறது என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது. வெளியே போச்சிருப்பேன். இவனை விட்டுருப்பா. மாமா நான் இவனை அடிச்சு போட்டு தான் வந்தேன். ஆனா இந்த நெல்லு இந்த மூட்டை எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவன் கைய பாருங்க. 1 2 3 3 பேர். அப்ப யாரோ 3 பேர் தான் கொலை பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிறது நம்ம 3 பேர் தானே? நம்ம 2 பேர் இல்லையே. தம்பி தாளா எப்படி இதை செஞ்சீங்க? சும்மா இருங்க மாமா. ஏன்டா நீ இதையே சொல்லி அவனை கொல்ற? ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். ஆக வேண்டிய காரியம்னா பணத்தை என்ன பண்ண போற? ஐயோ இந்த பணம் புதைக்கிற வேலை எனக்கு பயம்பா. இருந்தாலும் தம்பிமான கப்பல் ஏறிடுமே. இந்த குடும்பத்துக்காக செருப்பா இருந்திருக்க. நானே பார்த்துக்கிறேன். இவனை நான் போச்சிடுறேன். அதான் எப்படியோ விஷயம் புதைஞ்சு போச்சு. தம்பி வாழ்க்கையை கெடுத்தவன் நாசமா போயிட்டான்.
ராமு இது ஏன் பாத்துட்டு இருக்க? வா போலாம். நீங்க போங்க தம்பி, கொலை பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பாத்துக்கிட்டு. அஞ்செழுத்து அஞ்செழுத்து டேய், உண்மையிலேயே செத்துட்டான். கட்டிருக்கானு நினைச்சேன், டாட்டா காமிச்சுக்கிட்டே செத்துருக்கான் பாரு. என்னங்க என்னங்க இங்க எப்படி நெல்லு சிந்துச்சு? என்னங்க நீங்க எல்லாம் தூங்காம இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குடோன்ல பயங்கர சத்தம் கேட்டுச்சு. நெல்லை யாரோ திருட வந்திருக்காங்க. போய் பார்த்தோம், ஒருத்தரையும் காணோம். அப்போ ஸ்டோர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். அங்க நெல்லு சிந்தி கிடந்ததை நான் பார்த்தேன். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க. நெல்லு மூட்டுல ஓட்ட விழுந்திருக்கு. அங்க பார். பெருச்சா ஐயோ செஞ்ச வேலை. இத போய் பெருசு பண்ணிட்டு. இல்லைங்க, யாரோ ஓடி வந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, கதவு படான்னு சாத்துற சத்தம் வேற கேட்டது. பெருச்சால கதவு சாத்த முடியுமா? காத்துல கதவை தானா சாத்திக்கிறது இல்லையா? நீ வேறம்மா, நடுராத்துல போட்டு குழப்பிக்கிட்டு. வாங்க போலாம். வயித்த வலி எங்க அந்த அஞ்செழுத்து பைய உண்மையை உளறிடுவானு பயந்தேன். நல்ல வேலை, அவங்க அதை முடிஞ்சது. கில்லாடியா நீ. ஓமாவன் அவனை அடிச்சு போட்டு வரத்துக்குள்ள நீ கோடவுனுக்கு போய் அஞ்செழுத்தை தீர்த்து கட்டிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரிய மாதிரி உக்காந்துக்கிட்டு ஓமாவன் உன்னை கூப்பிடும் போது என்னடா மவனே என்ன ஆச்சுன்னு அப்புறம் அடியா கேக்குறியா? எப்படி அஞ்செழுத்தை கொண்டா உனக்கு கண்ட தெரியும். நானு நீ 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 குடோனுக்கு போய் கோடவுன் போய் அவனை கொன்னுட்டு